அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசி அன்பர்களே, நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் பின்னடைவுகளை சந்தித்து வருகிறீர்களா? உங்களின் உழைப்புக்கு ஏற்ற பலன் எப்பொழுது கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் குபேரரின் முழுமையான அருளை பெற முடியும். அந்த மந்திரம் என்ன? இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன மற்றும் அதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை விரிவாக காண்போம். மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஆகிய 3 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானின் அருள் பெற்று நலமுடன் வாழ மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை வணங்க விருப்பம் இருந்தால் சரவண பவா முருகா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை மனதார சொல்லுங்கள். நீங்கள் விரும்பும் நல்ல விஷயங்கள் விரைவில் நடக்க நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஒருவர் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ மகாலட்சுமி மற்றும் குபேரரின் அருள் அவசியம். எந்த செலவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதும், நீங்கள் குபேரரின் யோகத்தை பெற முடியும். கடினமாக உழைப்பவர்களுக்கு குபேரரின் அருள் இருந்தால் மட்டுமே உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றம் கிடைக்கும். செல்வத்தின் அதிபதியான குபேரரின் அருளை எளிதில் பெற இந்த மந்திரம் உதவும். மந்திரம்: ஓம் க்ரீம் ஓம் குபேராய நமக. இந்த மந்திரத்தை அதிகாலை 3 மணிக்கு உச்சரிக்க வேண்டும். முதல் நாள் மட்டும் 108 முறை சொல்ல வேண்டும். அடுத்த 47 நாட்களுக்கு 27 முறை உச்சரித்தால் போதும். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். கிரக நிலைகள்: இந்த மாதத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்திலும், சுக்கிரன் சுகஸ்தானத்திலும், சூரியன் புதன் கேது ஆகியோர் பஞ்சமஸ்தானத்திலும் உள்ளனர். செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்திலும், சந்திரன் அஷ்டமஸ்தானத்திலும், சனி ராகு ஆகியோர் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். கிரகநிலை மாற்றங்கள்: ஆகஸ்ட் 11 புதன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆகஸ்ட் 14 செவ்வாய் கலசரஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆகஸ்ட் 15 சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆகஸ்ட் 16 சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். மனக்கவலைகள் நீங்கும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் திடீர் செலவுகள் வர வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனால் உங்கள் பணிக்கு நல்ல பெயர் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். வெளிநபர்களின் பேச்சை கேட்டு குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது உறவை வலுப்படுத்தும். பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள். பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருட்கள் வாங்கும் போதும் கையாளும் போதும் கவனமாக இருங்கள். நட்சத்திரங்களுக்கான பலன்கள்: அஸ்வினி, உத்தியோகத்தில் வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவுகள் வரலாம். பரணி, வீண் மனக்கவலை நீங்கும். பணவரத்து சீராக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். கார்த்திகை 1ஆம் பாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் திறமைக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். நிலுவைத் தொகை மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். பரிகாரங்கள்: இந்த மாதம் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்க செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முன்பு குறிப்பிட்ட குபேர மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் உச்சரித்து வந்தால் குபேரரின் அருளை பெறலாம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்க வாழ்த்துக்கள்.